லாங்காபோ ஊடக நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் ஒரு சிறப்பு செய்தியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றேன். அந்த வகையில் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கிற ஒரு விடயம், ஸ்ரீதரன் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற வகையில் அரசியல் அழுத்தங்கள் அதிகரித்து வருகிறது. இது சம்பந்தமாக பல ஊடகங்களில் பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது தொடர்பிலேயே இன்றைய தினத்தில் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியினூடாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஏனைய சிறு கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு நபராக ஸ்ரீதரனின் செயற்பாடுகள் இல்லாத போது அவர் ராஜினாமா செய்து ஒதுங்குவதே மேலாகும் என சொல்லப்படுகிறது. ஸ்ரீதரன் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் தமிழரசு கட்சியின் தனிப்பட்ட முடிவு அல்ல, அது ஓர் அரசியல் தார்மீக முடிவு. அதற்கான காரணமும் இருக்கிறது. இலங்கையில் அரசியல் அமைப்பு பேரவை என்பது நாட்டின் மிக முக்கியமான ஜனநாயக நிறுவனங்களில் ஒன்று. இது முக்கியமாக அரசாங்கத்தினுடைய அதிகாரங்களை கட்டுப்படுத்தவும் சுயாதீனமான நிர்வாகத்தை உறுதிப்படுத்தவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் அரச நிறுவனங்களில் அரசியல் தலையீடுகள் அதிகரித்திருப்பதாக கருதப்பட்டது. இதனை தவிர்க்கவே அரசியல் அமைப்பு பேரவை உருவாக்கப்பட்டது. இது ஜனாதிபதியின் தன்னிச்சையான அதிகாரங்களை கட்டுப்படுத்தி பாராளுமன்றத்துக்கும் அரச நிர்வாகத்துக்கும் இடையில் ஒரு பாலமாக செயற்படுகிறது. அரசியல் அமைப்பு பேரவை 21வது அரசியலமைப்பு திருத்தங்களின்படி 10 உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது. முதலாவது சபாநாயகர், அடுத்ததாக பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர், ஜனாதிபதியால் நியமிக்கப்படும் பிரதிநிதி, பிரதமரால் பரிந்துரைக்கப்படும் ஒரு பிரதிநிதி, எதிர்க்கட்சித் தலைவரால் பரிந்துரைக்கப்படுகிற ஒரு MP, பிரதான எதிர்க்கட்சி தவிர்ந்த ஏனைய சிறிய கட்சிகளின் சார்பில் நியமிக்கப்படுகின்ற ஒருவர். இந்த 7 பேருக்கு மேலதிகமாக சிவில் சமூக பிரதிநிதிகள், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லாதவர்கள் 3 பேர் என மொத்தமாக 10 பேர் இந்த பேரவையில் அங்கம் வகிப்பார்கள். இதில் பிரதமர், ஜனாதிபதியின் பிரதிநிதி, பிரதமரின் பிரதிநிதி என 3 பேர் நேரடியாக அரசாங்கத்தினுடைய ஆதரவு பிரதிநிதிகளாக செயற்படுவார்கள். எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி தலைவரினுடைய பிரதிநிதி, ஏனைய கட்சிகளின் பிரதிநிதி என 3 பேர் எதிர்க்கட்சி சார்பானவர்களாக இருப்பார்கள். அரசியல் சார்பற்ற சிவில் சமூக பிரதிநிதிகள் 3 பேர் செயல்படுவார்கள். சபாநாயகர் தலைவராக செயற்படுவார். இதில் அரசு சார்பு பிரதிநிதிகள் அனைத்து நியமனங்களுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள். ஏனெனில் நியமனங்களை மேற்கொள்பவர்கள் அவர்களினுடைய கட்சி கொள்கைக்கு எதிராக வாக்களிக்க மாட்டார்கள். எதிரணியினுடைய 3 பேரும் தம்முடைய கட்சிகளின் நிலைப்பாட்டுக்கு அமையதான் வாக்களிப்பார்கள். சிவில் சமூக பிரதிநிதிகள் 3 சுயாதீனமாக வாக்களிப்பார்கள், அதேபோல செயற்படுவார்கள். ஒரு நியமனத்திற்கு ஆதரவு எதிரென சமநிலையாக வாக்குகள் கிடைத்தால் தலைமை வகிக்கும் சபாநாயகர் தன்னுடைய வாக்கை ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ பயன்படுத்துவார். அவர் அரசு சார்பானவர் என்பதால் ஆதரவாகவே வாக்களிப்பார். ஒரு உயர் பதவிக்கான நியமனம் ஆளும் கட்சியின் சுய விருப்பின் அடிப்படையில் எதேச்சதிகாரமாக நிகழக்கூடாது என்பதற்காகவே இந்த பேரவை இவ்வாறான ஒரு கட்டமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் வகிப்பாகமானது தனியே ஒரு கட்சியின் சார்பானது இல்லை. தற்போதைய பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சிக்கு அடுத்ததாக அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக தமிழரசு கட்சி இருப்பதால் அந்த கட்சியை சேர்ந்த ஸ்ரீதரனை சிறு கட்சிகளின் சார்பான பிரதிநிதியாக நியமிக்க அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்மொழிந்திருந்தார். பிரிதொரு கட்சி ஜீவன் தொண்டமானை முன்மொழிந்தது. இருவருக்கும் இடையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஸ்ரீதரன் வெற்றி பெற்றார். இவ்வாறு ஸ்ரீதரனின் நியமனமானது ஒரு கூட்டு ஆதரவினுடைய அடிப்படையில் நிகழ்ந்த ஒன்றுதான். இங்கு ஸ்ரீதரன் தன்னை தெரிவு செய்த சிறு கட்சிகளின் உறுப்பினை பிரதிபலிக்கின்ற ஒரு நபராக நடந்து கொள்ள வேண்டிய கடப்பாடு உள்ளவராகுகிறார். அவரோர் சுயாதீன பிரதிநிதி அல்ல. ஆனால் அரசியலமைப்பு பேரவையில் ஸ்ரீதரனின் செயற்பாடுகள் எப்போதும் அரசுக்கு சார்பானதாகவே இருந்திருக்கிறது. அவர் ஓர் அரசு தரப்பு பிரதிநிதியாகத்தான் பல நியமனங்களில் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்திருக்கிறார். அதில் ஒரு படி மேல் சென்று
ராணுவ அதிகாரிகளை உயர் பதவிக்கு பரிந்துரைத்த போதும் அதற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார். இதுவே சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியிருக்கிறது. பொது கணக்காளர் நாயகமாக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஒருவரை நியமிக்க ஜனாதிபதி அனுர அரசியலமைப்பு பேரவையின் அனுமதியை கோரியிருந்த போது அரசியல் சார்பற்ற சிவில் சமூக பிரதிநிதிகளே அனுமதி வழங்க மறுத்து எதிராக வாக்களித்திருந்தார்கள். எனினும் தீவிர தமிழ் தேசியம் பேசும் ஸ்ரீதரனோ அதற்கு ஆதரவாகத்தான் வாக்களித்தார். எனினும் பெரும்பான்மையின்மையால் குறித்த நியமனம் தோல்வியடைந்தது. பொது கணக்காளர் நாயகமாக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஒருவரை நியமிக்க ஜனாதிபதி அனுர அரசியலமைப்பு பேரவையின் அனுமதியை கோரியிருந்த போது அரசு சார்பற்ற சிவில் சமூக பிரதிநிதிகளை அனுமதி வழங்க மறுத்து அதற்கு எதிராக வாக்களித்திருந்தார்கள். ஆனால் தீவிரமாக தமிழ் தேசியம் பேசுகிற ஸ்ரீதரனோ அதற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார். எனினும் பெரும்பான்மையின்மையால் குறித்த நியமனம் தோல்வியடைந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இவ்வாறு தொடர்ச்சியாக அரசியலமைப்பு பேரவையில் அரசுக்கு ஆதரவாக செயற்பட்டு வருவது அவரை நியமித்த சிறு கட்சிகளினுடைய அரசியல் விருப்புக்கு விரோதமானது. எனவேதான் ஏனைய கட்சிகளும் ஸ்ரீதரனை விமர்சித்து வருகின்றனர். அவரை நியமிக்க ஏனைய சிறு கட்சிகளினால் அவரின் அரசு சார்பு செயற்பாடுகளை விமர்சனம் மற்றும் கண்டனம் மாத்திரமே செய்ய முடியும். ஏனெனில் குறித்த பதவியானது 3 வருடங்களுக்கு செல்லுபடியாகும் காலத்தை கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்ரீதரன் அங்கம் வகிக்கின்ற தமிழரசு கட்சியினால் மாத்திரம்தான் கண்டனம் விமர்சனங்களுக்கு அப்பால் சென்று நடவடிக்கை எடுக்க முடியும். ஆகவேதான் குறித்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என அரசியல் குழு தீர்மானித்திருக்கிறது. ஏனைய சிறு கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு நபராக ஸ்ரீதரனின் செயற்பாடுகள் இல்லாத போது அவர் ராஜினாமா செய்து ஒதுங்குவதே மேலாகும் என்றும் பலராலும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இந்த செய்தி தொடர்பிலான உங்களுடைய தகவல்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 095146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.